உங்களுடைய தலைவர் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்கிறார்களே, நீங்கள் சிறந்த மொழி என்கிறீர்கள். சரியாக இதை சரியாகத்தான் சொல்றார். எப்படி என்கிறீர்கள்? அதனால்தான் மோடி எல்லோரையும் பார்த்து நமஸ்கார் நமஸ்கார் என்பார். என்னிடம் வருகிற போது வணக்கம் சிவா என்றுதான் சொல்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற வரை தமிழ் மொழிக்கும் வீழ்ச்சி இல்லை, தமிழனுக்கும் தாழ்வு இல்லை. மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆளுகின்ற வரை நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். காவல் ஆக கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த மொழி என்கிற போது எப்போது தமிழன் அது பேசியிருக்கிறார்? பெரியார் தமிழனை காட்டுகிறாள், தமிழ் மொழியை காட்டுகிறாள் மொழி என்று சொன்னதாக சில பேர் விமர்சிப்பார்கள். கலைஞரிடம் சென்று கேட்டார்கள், உங்களுடைய தலைவர் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்கிறார்களே, நீங்கள் சிறந்த மொழி என்கிறீர்கள். பெரியார் இதை சரியாகத்தான் சொல்வார். எப்படி என்கிறீர்கள்? மனிதன் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த காலத்திலேயே பேசிய மொழி தமிழ் மொழி. பெரியார் சொன்னது அது காட்டு மிராண்டி மொழியாகவே இருந்துவிடக்கூடாது, நவீன உலகத்திற்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் தேவையான அளவிற்கு வளர வேண்டும் என்றார். மாவட்டம் என்று சொன்னோம், இதை மாகாணம் என்றார்கள், மாநிலம் என்று சொன்னோம். மெல்ல 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 எல்லாவற்றையும் தமிழ் படித்தினார் அறிஞர் அண்ணா. சட்டமே இல்லாமல் பண்ணினார். அரசு அலுவலகங்கள் எதிலும் எந்த மத சின்னமும் இருக்கக்கூடாது என்று துணிச்சலோடு அறிவித்த முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்கள். இன்னொரு பக்கம் வீரனாக நெஞ்சிலிருந்து நடக்கிறாரு. அங்குதான் நாங்கள் திமுக என்பதில் இன்னும் உற்சாகப்படுகிறோம். யார் என்று கேட்கிற போது நான் திருச்சி சிவா, என் படிப்பு, என் உணர்வு, என் கடமை, என் பின்னணி எதுவும் இல்லை, நான் திமுக காரன். அதுதான் இது ஒன்றுதான். எங்கு சென்றாலும் தான் சொல்வேன், ஈவன் இன் டெல்லி. யார் என் பெயருக்கு அடையாளத்துக்கு அடுத்த வார்த்தை ஐம் a DMK. அதனால்தான் மோடி எல்லோரையும் பார்த்து நமஸ்கார் நமஸ்கார் என்பார். என்னிடம் வருகிற போது வணக்கம் சிவா என்றுதான் சொல்றார். அவருக்கு தெரியும் இவரிடம் இப்படித்தான் பேச வேண்டும். நான் என்ன செய்வேன் தெரியுமா? பதிலுக்கு கேன்சோ என்று கேட்பேன். அது குஜராத்தியில எப்படி இருக்கிறது என்று. அது அவருடைய தாய்மொழி, இது என்னுடைய தாய்மொழி. அவர் இந்தியை தவிர்த்தார், நான் இந்தியை தவிர்த்தேன். நான் ஆங்கிலத்திலே பதிலுக்கு குட் மார்னிங் என்று கூட சொல்லலாம், அவாயும் என்று கேட்டால் கேன்சோ என்கிற போது கற்றுக்கொண்டு போடுகிறது. எனக்கு கடிதம் எழுதுகிறார் தமிழில். இவர் சொன்னார், என்ன அமித்ஷா எழுத போறாரு, எழுதிட்டோம். நாங்க பதில் எப்படி எழுதுறோம்னு பாருங்க. எனக்கு மோடி பிறந்தநாள் வாழ்த்து தமிழில் எழுதினார். நான் நன்றி கடிதம் எழுதினேன், குஜராத்தில் எழுதினேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.